ரஷ்யா வந்து பைபிள் படி ஒரு தீன நிலைநாட்டிருச்சு. இருக்கிற ஓட்டை ஒடிசல் வேகத்தை வச்சு அவ்வளோதான் பண்ண முடியும். அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. கலப்படமான ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ண முடியும்? அதுவும் வந்து அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணிருச்சு. என்ன பண்ணிருச்சு? அது வந்துருச்சு. அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1990 கடுமையாக பாடுபட்டாங்க. ஒன்று பிளவுபடலை, உள்ள ஃபிர்கா கிடையாது. ஃபிர்கா இல்லைன்னா எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். ஃபிர்கா கிடையாது, எல்லாரும் சேர்ந்து ஒரு இப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிற மாதிரி டிஎன்டிஜே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பக்கம் இக்காமத்தீன்னு தப்லீக் ஜமாத்து எல்லோரும் பேசிட்டுங்க பாருங்கள். இந்த சமுதாயம் வந்து ஸ்டக்குண்டு மேலே வந்துடும். அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. எல்லாரும் செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே இந்த டாப்பிக்கில் மட்டும்தான் வேலை இருக்குது. வேறு எங்கே போனீங்கன்னாலும் சண்டை போடுறது தவிர வேறு வேலையே கிடையாது. இக்காமத்தீனில் மட்டும்தான் எல்லாரும் வேலை செய்ய முடியும். அப்போ இதில் வந்து ரஷ்யா என்ன பண்ணிருச்சு, 92க்கு அப்புறம் 92ல் ரஷ்யா சோவியத் யூனியன் உடையுது. அது நாத்திக சிந்தனை கொண்ட நாடு. அது உடஞ்சி சுக்குநூறானதுக்கப்புறம்